ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் மை வியூவர்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பாஸ்டன் ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீக் பாஸ்டனுக்கு ரத யாத்ரா போயிட்டு, அக்வாரியம் போயிட்டு, அதுக்கப்புறமா அங்கேயே நாங்கள் ஹார்பர் ஃபெரி எல்லாம் போயிட்டு வந்தோம். எங்ககிட்ட சிட்டி பாஸ் அப்போவே இருந்துச்சு. அதில் 4 அட்ராக்ஷன் போகலாம். அதில் நாங்கள் அக்வாரியமும் ஃபெரியும் போயிட்டோம் ஏற்கனவே. அதை சூஸ் பண்ணி போனதுனால அடுத்த வீக் அடுத்த 2 அட்ராக்ஷன் ஏதாவது போகலாம் அப்படின்னு யோசிச்சப்போ எங்களுக்கு அங்கே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் பார்க்கலாம், ஹார்வர்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ப்ளஸ் இன்னொன்று என்ன பிளான் பண்ணோன்னா, அங்கேயே சயின்ஸ் மியூசியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பாஸ்டன் சயின்ஸ் மியூசியம், இது 2க்கும் தான் இன்றைக்கி போகலான் இருக்கிறோம். இன்றைக்கி மார்னிங்கே போனால் ஒரு ஈவினிங்குள்ளே இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு போனோம். இந்த டைம் நாங்கள் ட்ரெயினில் போகலை. இது டவுன் டவுன் தள்ளி இருக்கிறதுனால பார்க்கிங் அங்கேயே இருக்குது. ஹார்வர்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியமில் பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருந்துச்சு 2 இடத்துலையுமே. சயின்ஸ் மியூசியமில் அங்கேயும் பார்க்கிங் இருந்துச்சு. அதனால் நாங்கள் பார்க்கிங் அங்கேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். இப்போ இது ஃபுல்லாக இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்கிற ஏரியா. இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் நிறைய பேர் இந்த யூனிவர்சிட்டியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. யூஎஸ்லேயும் சரி, வேர்ல்டு ஃபுல்லாகவே அந்த யூனிவர்சிட்டியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே நிறைய பேர் நம்ம ஊர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸாக படிச்சுட்ருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போனோன்னே அந்த ஒரு சுற்றி நம்மளுக்கு அந்த படிக்கிற என்விரான்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த யூனிவர்சிட்டியில் தான் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அங்கே தான் அந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் இருந்துச்சு. அதுக்கு போனோம். யூனிவர்சிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அந்த மியூசியம் எப்படின்னு சொல்கிறதுனா, உங்களுக்கு நேச்சர், அதாவது நம்மளோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், நமக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். நிறையா பேர்ட்ஸு, அனிமல்ஸ் இதெல்லாம் எப்படி வாழ்ந்துச்சு, இப்படிப்பட்ட பேர்ட்ஸ்லாம் இங்கே வாழ்ந்துச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி நிறைய ஜியாகிரஃபி ரொம்ப பிடிக்கும். எனக்கு எர்த்துக்கு கீழே இருக்கிற மினரல்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த கெமிஸ்ட்ரி பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மியூசியமுக்கு போங்க. நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. இது ரொம்பவே எஜுகேஷ்னலாக தான் இருக்கும். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக போகிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் நிறையா அதை பற்றி ரீட் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, எந்த கண்ட்ரியிலேருந்து எப்போ இதை வாங்கிட்டு வந்தாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு ஸ்டோனும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்பினேஷன்லாம் இருந்தது. பட் அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக நானும் ரொம்ப அவ்வளோ தூரம் எனக்கும் தெரியாது. அதனால் நான் ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது கோல்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆர்வமாக அதை வீடியோ எடுத்தேன். இது கோல்டு அதோடய ஃபார்ம்லேயே அந்த கீழேருந்து வெட்டி எடுக்கும்போது அந்த ஃபார்ம்லேயே வச்சுருந்தாங்க. அதே மாதிரியே நிறையா ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மந்தில் பிறந்தவங்களும் என்னென்ன ஸ்டோன்ஸ் வியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம ஊரில் சொல்கிற அந்த ராசிக்கல்லுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை போல் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த லூனார் நம்ம மூன் இருக்குல்ல, மூன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு பெரிய ஸ்டோன் வச்சுருந்தாங்க. இது மூனோட அந்த கெமிக்கல் காம்பினேஷனில் ஃபார்ம் ஆன ஸ்டோன் அது இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இங்கே கோல்டு வச்சுருந்தாங்க. பெருசாக கட்டி மாதிரி அப்படியே வெட்டி எடுத்து கோல்டு வச்சுருந்தாங்க. அது இந்த பார்த்திங்கன்னா இது அப்படியே கோல்டு ஃபுல்லாக இது கிட்டத்தட்ட 100 kgயோ ஏதோ. இதெல்லாம் பிளாட்டினமே பெரிய அப்படியே க்ளீன் பண்ணாமல் அப்படியே எடுத்து அப்படியே இது வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸில் போட்டால் தான் நம்மளுக்கு உண்மையான கோல்டோ பிளாட்டினமோ கிடைக்கும். ஆனால் அந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி உள்ளதை அப்படியே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிரமிட் மாதிரி மெக்சிகோ அந்த பக்கமும் கிட்டத்தட்ட இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெம்பிள்ஸும் பார்த்திங்கன்னா இந்த பிரமிட் மாதிரியே இருந்தது. இது அவங்களோட பழமை மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரியான நிறையா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அங்கேயும் பிளாக் மேஜிக்லாம் இருந்திருக்கு அந்த காலத்தில். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க கலெக்ட் பண்ணி. இது இவங்களோட
நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க. அவங்கள பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கங்கே இருந்தது. அவங்க பழங்காலத்தில் எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்ற தட்டு, அவங்களோட அந்த பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க பழைய காலத்தில் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன்லேருந்து அவன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுப்பு யூஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன இதெல்லாம் யூஸ் பண்ணி அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா கொரில்லாவும் அந்த ஹியூமனோட எலும்புக்கூடு ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே வந்து சார்லஸ் டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் பற்றி போட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம ஷார்க்கு, நம்ம வாழ்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஷார்க்லாம் ரொம்பவே பெரிய ஷார்க்காக வாழ்ந்திருக்கு. இப்போ இருக்கிற ஷார்க்லாம் அதெல்லாமே இப்போ எக்ஸ்டின்ட் ஸ்பீஷிஸ் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற ஷார்க்லாம் ரொம்ப சின்னது. இது வந்து டைனோசர் காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய வாட்டர் அனிமல். டைனோசர் மாதிரியே தான் இருக்கும், பட் வந்து வாட்டரில் இருக்கும். இங்கே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்களே செஞ்சு வச்சுருந்தாங்க. அது பார்க்க ரொம்பவே வந்து அப்படியே வந்து உண்மையான அனிமல்ஸை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அதோட தோலை எடுத்து வச்சு அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி அப்படி செஞ்சுருக்காங்க போல இருக்குது. பார்க்க ஆனால் உண்மையான அனிமல் வந்து எடுத்து வச்சுருக்கிற மாதிரியே இருந்தது. இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை, பெரிய வேலை வந்து மேலே வச்சுருந்தாங்க. அதோட எலும்புக்கூடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஃபுல் ரூஃப் ஃபுல்லாக தான் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இதுக்குள்ளே போனோன்னு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஒன் நைட் அட் த மியூசியம் அப்படின்னு ஒரு படம் இருக்கும்ல, அந்த படத்தில் எல்லா அனிமல்ஸும் உயிரோடு வந்து இங்கெங்கே ஓடிக்கிட்டு இருக்கும்ல, அதுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு இதுக்குள்ளே போகும்போது. அதே மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ்லேயும் நாங்கள் பீகாக்கை வந்து கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒரு வேளை நாங்கள் பார்க்கலையா இல்லை அங்கே இல்லையான்னு எங்களுக்கே தெரியல. நாங்களும் தேடி தேடி பார்த்தோம், ஆனால் அங்கே பீகாக் இல்லவே இல்லை. இது காக்காவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் க்ரோனு போடல, வேறு ஏதோ பேர் போட்டிருந்துச்சு. நிறையா இருந்ததுனால இதோட பேரை என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. இது வந்து நம்மளோட ஈமு கோழியும் இருந்துச்சு, ஆஸ்ட்ரிச்சும் இருந்துச்சு. ரெண்டுமே வச்சுருந்தாங்க. அதோட முட்டை. அப்புறம் இந்த மியூசியமை முடித்தோடனே நாங்கள் வெளியே வந்து கொஞ்ச நேரம் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே வந்து எதிர்த்தாப்பில் வந்து ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் இருந்துச்சு. அதையும் வந்து போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கெல்லாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அதுக்கடுத்து எங்களோட இடம் வந்து எங்கன்னா, நாங்கள் வந்து சயின்ஸ் மியூசியம் போனோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் காரில் ட்ரைவ் பண்ணி போனால் சயின்ஸ் மியூசியம் வந்துடும். சயின்ஸ் மியூசியமில் எங்களுக்கு டைமே இல்லை. இது இங்கே வந்து நாங்கள் ரொம்ப டைம் ஆக்கிட்டோம். சாப்பிட்டு முடித்து ஒரு 2:30 அந்த மாதிரி ஆக்கிட்டோம். சயின்ஸ் மியூசியம் டைமே வந்து ஈவினிங் 5 o'clock க்ளோஸ் ஆயிரும். போன உடனே சயின்ஸ் மியூசியமில் இது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து எப்படி வந்து ஆட்டோமேட்டட் ரோபோ சீட்டா, இது பேர் வந்து சீட்டா. இது வந்து இங்கே இருக்கிற MIT ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மேத்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க போல இருக்குது செஞ்சு இந்த சயின்ஸ் மியூசியமுக்கு. அதை வந்து என்ன பண்ணுன்னா, நல்லா வேகமாக ஓடும், பின்னாடி போகும், முன்னாடி போகும். அதுக்கப்புறம் அதோட இடத்துல போய் உட்காந்து அதுவே அதை சார்ஜ் பண்ணிக்கும். இதை வந்து இது பண்ணும். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. கீழே இருக்கிற அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் எல்லாம் தாண்டி கூட இது ஓடும் போல் இருக்குது. அதனால அங்கேக்குள்ளே கல்லெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கல் மேலெல்லாம் ஏறி ஓடி வந்துச்சு இது. நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை பார்த்தோன்னே ரொம்ப ஆர்வமாக நின்றுட்டோம். இந்த சயின்ஸ் மியூசியமில் பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸ்லாம் இருக்கும். அதாவது 4D மூவிஸ்லாம் நிறையா போகும். இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அதெல்லாம். ஆனால் தனியாக டிக்கெட் எடுக்கணும். அது வந்து நம்மளோட மியூசியம் டிக்கெட்டில் கவர் ஆகாது. அந்த டைமிங்கை முன்னாடியே பார்த்து வச்சுட்டு அந்த நேரத்துக்கு கரெக்டாக அதுக்கிட்ட வந்து அங்கே போயிடணும், அந்த மூவி இருக்கிற இடத்துக்கு. மியூசியம் ஆனால் 5 PM க்ளோஸ் ஆயிரும்.
அது போய் இப்போ சார்ஜ் போட்டுக்கிச்சு. இங்கே வந்து உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய டைனோசர் மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். வந்து இங்கே தான் வந்து நாங்கள் வந்து எங்களோட டிக்கெட்டை வந்து ரெடீம் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே வந்து கையில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டாம்பிங் மாதிரி பண்ணி விடுவாங்க. பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். இங்கே வந்து ஒரு இந்த இடத்துல வந்து என்னென்னா யங் சயின்டிஸ்ட்லாம் வந்து ஸ்பீச் கொடுத்துட்ருப்பாங்க. இவங்க வந்து ஏதோ டயப்பரில் புதுசாக வித்தியாசமான டயப்பரை கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்குது. அவங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அவங்களோட இனோவேஷனை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து நான் மோஷன் கேப்சர் வச்சு பண்ணுற மாதிரி உள்ளது. பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இதில் நின்று விளையாடிட்டு இருந்தாங்க. இது இதை முடிச்சுட்டு நாங்கள் இதுக்கப்புறம் எங்கே போனோம்னா, இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி லேப் இருந்துச்சு. அங்கே தான் போனோம். இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி ஷோஸ் நடக்கும். கடைசியாக நாங்கள் ஷோஸையும் பார்த்தோம். அந்த ஷோஸோட வீடியோவை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ஷோ. இது வந்து வேண்டி கிராஃப் ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஜென்ரேட்டர். அதுதான் வந்து அங்கே வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் நம்மளுக்கு அந்த ஷோ பண்ணி காட்டுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பேஸ் சயின்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் இங்கே இருந்துச்சு. இது மூனில் லேண்டான ஈகிள்ங்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட் மாதிரி. அதில் வந்து சரி பசங்களாம் ரொம்ப விரும்பி உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கே சுற்றி அந்த டைனோசர் இருக்கிற ஏரியாவுக்கெலாம் போய் பார்த்துட்டு அதுக்கிட்டெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படா வந்து 4 PM தான் அந்த எலக்ட்ரிசிட்டி ஷோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த ஷோக்காக நாங்கள் சுற்றி மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து நம்ம அந்த காலத்துலேருந்தே எப்படி வந்து ஒவ்வொரு வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துச்சு. ஒரு போட்லேருந்து எப்படி ஷிப் வந்துச்சு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அங்கே வந்து ஃப்ளைட்டில் ஒவ்வொரு பார்ட்லாம் இருந்துச்சு. நிறைய பார்ட்டாக ஃப்ளைட்டோட பார்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பலாம் தெரியாததுனால அதை நான் வந்து ரொம்ப கவர் பண்ணல. இது பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டரில் கூட உள்ள எஸ்கலேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதாவது சென்ஸ் ஆஃப் டச்சு, அப்புறம் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்துச்சு. பசங்களாம் அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் கரெக்டாக 4 o'clock ஆயிடுச்சு. எங்களோட இந்த எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காட்டுற இடத்துக்கு வந்துட்டோம். இவங்க இதை வச்சே வந்து லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த 2 ஜென்ரேட்டரை வச்சு ஆன்டிகிராஃப் ஜென்ரேட்டரை வச்சு பயங்கரமான வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணால் மின்னல் மாதிரி அந்த லைட்டும் வரும், சத்தமும் அந்த அளவுக்கு பயங்கரமாக கேட்கும் போலக்கு. அதை வச்சு ஒரு சிம்பனி மாதிரி பண்ணி காட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப வந்து இதாக இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக அவர் வந்து உள்ளே போய் அந்த இதை செஞ்சு காட்டினவர் வந்து கடைசியாக என்ன பண்ணார்னா அந்த கேஜ் மாதிரி இருக்கிற, அதாவது நம்ம லைட்னிங் வரும்போது நம்ம எதுக்குள்ளே ஒழியலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக ஒரு டயர் கீழே, அதாவது கார் இருந்துச்சுன்னா காருக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாமா இல்லை காரோட டயரில் ஒழியலாமா, எது வழியாக வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் அப்படின்றத காட்டுறதுக்கு வந்து ஒரு டயரை வந்து காட்டினாங்க. அந்த டயருக்குள்ளே வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது டயருக்குள்ளே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆச்சு ரப்பர் வழியாக. அதனால அது வந்து பெஸ்ட் வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கேஜ்குள்ளே இவர் நின்றுட்டு மேலே வந்து அந்த 2 ஜென்ரேட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து அந்த கேஜ் மேலே அடிக்க வச்சார். இதில் வந்து இந்த கேஜ் வந்து ஃபுல்லாக மெட்டலால் வந்து செஞ்சுது. இதுக்கு அவர் மேலே வந்து அந்த இப்போது அதுக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி வந்துச்சுன்னா அவர் ஃபுல்லாக உள்ளே அவரால் இருக்கவே முடியாது. ஆனால் அவர் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த ஃபுல் கம்பியெல்லாம் டச் பண்ணி காட்டினார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா எலக்ட்ரிசிட்டி அந்த சார்ஜஸ்லாம் வந்து மேலே இருக்கிற சர்ஃபேஸ் வழியாகவே கீழே போயிடும். இதே அவர் வந்து கொஞ்சம் உள்ளே டச் பண்ணாமல் கம்பியை கொஞ்சம் வெளியே வழியாக டச் பண்ணார்னா
அவ்வளோதான், அவருக்கு ஷாக்கு பயங்கரமாக அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த ஷோவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் இந்த பாட்டனி அந்த சைடு போனோம். அதில் வந்து கொஞ்சம் நிறைய பிளான்ட்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் இந்த இன்செக்ட் ட்ராப்பர் பிளான்ட்டெல்லாம் பற்றி இருந்துச்சு. இந்த பிளான்ட்டை பார்த்தாலே என் பசங்களுக்கு ரொம்ப ஆர்வமாயிரும். அந்த ரெட் பிக்சர் பிளான்ட்டு, இது வந்து கரப்பாம்பூச்சி. அப்புறம் இதெல்லாம் வந்து லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு பாத் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை லீஃபை கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு போய் அந்த பாதை வழியாகவே ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்குது, அந்த ஹவுஸ்குள்ளே வந்து போய் சேர்த்து வைக்கிது. அந்த ஆண்ட்டை வந்து மேக்னிஃபை பண்ணி காட்டுறதுக்கு நடுவில் ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வேறு கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்துச்சு. இது முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ப்ளே ஏரியாவுக்கு போனோம். அதில் இருக்கிற எல்லாமே வந்து ஃபிசிக்ஸ் தான். இந்த ஊஞ்சலே பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாக கட்டியிருக்கிற கயர் இருக்கிற ஊஞ்சல் வந்து வேகமாக ஆடும் அப்படிங்கிற மாதிரியான ஃபிசிக்ஸ் அதில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றிலையும் ஒரு சின்ன சின்ன ஃபிசிக்ஸ் இருந்துச்சு. இந்த பேலன்ஸில் ஒரு ஃபிசிக்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லா ஃபிசிக்ஸ் ப்ளே ஏரியா இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து மியூசியமாக க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் கரெக்டாக 5 o'clock வெளியே கிளம்பிட்டோம். இப்போது வந்து மியூசியமெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.